Friends, welcome back to another video from Effective Biology. Let me discuss about digestive system of leech. What is digestion? Digestion involves the breakdown of food into smaller and smaller components until they can be absorbed and assimilated into the body. Next, the digestive system of leech consists of a straight tube called alimentary canal and the associated salivary gland, that means digestive gland. Now we will see about alimentary canal. The alimentary canal of leech is straight tube running from the mouth to anus. ஒரு ஸ்ட்ரெயிட் டியூபாக வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும். மவுத்து இஸ் எ ட்ரையட்டட் அப்பேரச்சர் சிச்சுவேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர் தட் லீட்ஸ் இன் டு தி ஸ்மால் பக்கல் கேவிட்டி. மவுத்துலேருந்து பக்கல் கேவிட்டிக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ட்ரையட்டட் அப்பேரச்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ட்ரையட்டட் அப்பேரச்சர் அப்படின்னாவே ஒய் ஷேப்பில் ஜாஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். The wall of the buccal cavity bears 3 jaws with a single row of minute teeth. இப்போது நமக்கு எத்தனை ஜாஸ் இருக்குது? அப்பர் ஜா, லோயர் ஜா 2 இருக்கு இல்லையா? பட் லீச்சுக்கு பார்த்திங்கன்னா 3 ஜாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் மைன்யூட் டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் 3 ரோஸில் வந்துட்டு டீத்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது பார்க்கும்போது ஒய் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The jaws are provided with papillae with bears the opening of salivary glands. ஸோ பேப்பிலே அப்படின்னாவே இந்த இடத்துல சென்சரி செல்ஸ் இருக்கும். அதாவது டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இந்த பிளேஸில் தான். இங்கே தான் salivary glands ஓப்பன் ஆகுது. மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி ஆக்குபைஸ் த ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட். மவுத்தும் பக்கல் கேவிட்டியும் லீச்சோட செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The buccal cavity leads into muscular pharynx. ஃபேரிங்ஸ் அப்படின்னாவே குரல் வலை, தொண்டை பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா? இட் இஸ் கோன் ஷேப்டு பேசேஜ் வே லீடிங் ஃப்ரம் த ஓரல் அண்டு நாசல் கேவிட்டி. இட் இஸ் சரவுண்டட் பை salivary glands. salivary glandல வந்துட்டு ஒரு ஹிருடின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் செக்ரேட் ஆகும். த salivary gland ஆஃப் leech ப்ரொடியூஸ் அண்ட் ஆன்டி கொயாகுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ் கால்டு ஹிருடின். இதோட மெயின் ஒர்க்கு பிளட்டை வந்து கொயாகுலேட் பண்ணாமல் பார்த்துக்கும். Pharynx leads into crab through a short and narrow esophagus. Esophagus is a part of digestive system which is sometimes called in gastrointestinal tract. இது ஒரு மஸ்குலர் டியூப் மாதிரி இருக்கும். இதோட மெயின் ஒர்க் என்னென்னா இட் கனெக்ட்ஸ் த மவுத் அண்டு ஸ்டொமக். மவுத்தையும் ஸ்டொமக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜன் ஈசோஃபேகஸ். நெக்ஸ்ட்டு we will see about crab. Crab is the largest portion of the alimentary canal. It is divided into a series of 10 chambers. இதில் 1 மார்க்கில் கேட்கலாம். How many chambers are present in the crab? 10 chambers அதில் இருக்குது. Which part is longest portion of the alimentary canal? இதுக்கு ஆன்சர் crab. The chambers communicate with one another through the circular apparatus surrounded by sphincter. இது ஒவ்வொரு சேம்பரும் ஒரு கனெக்ஷன், ஒரு ஸ்பிங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு மசில்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். இட் இஸ் எ ரிங் ஆஃப் மசில் சரவுண்டிங் அண்டு சர்வ்ஸ் டு அ கார்டு டு தி ஸ்டொமக் ஆர் கிராப். இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் ஸ்டொமக்கு அப்படின்னா கிராப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்பிங்ஸ்டர்ஸோட மெயின் ஒர்க்கு. எ பேர் ஆஃப் லேட்ரல் பேக்வர்ட்லி டைரக்ட்லி சீக்கா அரைசஸ் எ பிளைண்ட் அவுட்க்ரோத் ஃப்ரம் அஸ் ஈச் சேம்பர் நோன் அஸ் சீக்கா ஆர் டைவர்டிகுலா. இது சீக்கா டைவர்டிகுலா அப்படின்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலாக பல்ஜாகி ஒரு பவுச் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். Crab and its diverticula can store large amount of blood which can be slowly digested. இந்த crab அப்படிங்கிற பிளேஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா பிளட்டு ஃபுல்லாகவே ஸ்டோர் ஆகிருக்கும். கிராப்புக்கு 2 சைட்லேயும் போத்து சைடில் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும்ல, ஒரு மசில்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் டைவர்டிகுலா. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளட்டு வந்து நிறையா சக் பண்ணுற டைமில் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் எ ஸ்டோரிங் பிளேஸ் ஆஃப் த blood. The last chamber of crab opens into stomach. The stomach leads into intestine which is small straight tube that open into rectum. So rectum is a concluding part of a large intestine that terminate into anus. The rectum open to the exterior by anus. Next we will see about food and feeding
டைஜஷன். லீச் பார்த்திங்கனாக்கா அதோட பாடி வெயிட்டோட 5 டைம்ஸ் பிளட்டை வந்து ஷக் பண்ணிக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஹோஸ்ட் மேலே வந்து அட்டாச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதோட பாடி வெயிட் வந்து இப்போது 2 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதோட பாடி வெயிட்லேருந்து 5 டைம்ஸ் எடுத்துக்கும். அப்போ 10 கிராம் வரைக்கும் பிளட்டை வந்து சக் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. த லீச் ஃபீட்ஸ் பை த சக்கிங் த பிளட் ஆஃப் கேட்டில் அண்ட் அதர்ஸ் டொமஸ்டிக் அனிமல். டொமஸ்டிக் அனிமலில் இருக்கக்கூடிய ஃபுட்டு, கேட்டில்ஸ்னால் என்னது, கால்நடைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மேலெல்லாம் ஒட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் ஷக் பண்ணிக்கும் தனக்கு ஃபுட்டாக. டூரிங் ஃபீடிங் த லீச் அட்டாச் இட் செல்ஃப் இட் விக்டம் ஸ்ட்ராங் பை த போஸ்டீரியர் சக்கர். பிளட்டை சக் பண்ணும்போது முதல்ல ஹோஸ்டோட பாடியில் அதோட போஸ்டீரியர் சக்கரை ஃபிக்ஸ் பண்ணிக்கும், அட்டாச் பண்ணிக்கும். த லீச் மேக் எ ட்ரைரேடியேட் ஆர் Y-shaped incision in the skin of the host by the jaws protruded through the mouth. அதை அட்டாச் பண்ண உடனே அது கடித்து அந்த பிளட்டை சக் பண்ணுது இல்லையா, சக் பண்ணும்போது அதோட காயம் இன்சிஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா Y-shaped இருக்கும். ஏன் Y-shaped இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, 3 சைட்ஸில் ஜாஸ் இருக்கிறதுனால அது Y-shaped ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த blood is sucked by muscular pharynx and the salivary secretion is poured. கடித்த உடனே ஃபேரிங்ஸ் மூலமாக அதை சக் பண்ணிவிட்டு சலைவரி கிளாண்ட் மூலமாக என்ன பண்ணுன்னா ஹிருடின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடும், உள்ளே அனுப்பிடும். The ingested blood is stored in Crab chamber and its diverticulum. இப்போது இன்ஜெஸ்ட் பண்ண அத்தனை பிளட்டையும் எங்கே பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணிக்கிறது கிராப்லேயும் டைவர்டிகுலம்லேயும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கும். த பிளட் பாசஸ் ஃப்ரம் த கிராப் இன்டு ஸ்டொமக். கிராப்லேருந்து ஸ்டொமக் போகும். ஏன் ஸ்டொமக் போகுதுன்னா த டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்டொமக். இது 1 மார்க்கு கேட்கலாம். எங்கே வந்து லீச்சில் டைஜஷன் நடக்குதுன்னு கேட்பாங்க 1 மார்க்கில். ஸ்டொமக்கில் நடக்குது. பை த ஆக்ஷன் ஆஃப் புரோட்டியோலைட்டிக் என்சைம். புரோட்டியோலைட்டிக் என்சைம் மீன்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன்டு ஸ்மாலர் பாலிபெப்டைட் ஆர் அமினோ ஆசிட். அது அமினோ ஆசிட்ஸாக வந்து என்ன பண்ணுன்னா பிரேக் டவுன் பண்ணும் அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும். த டைஜஸ்டட் பிளட் இஸ் தென் அப்சார்ப்டு ஸ்லோலி பை த இன்டஸ்டைன். டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுன்னா இன்டஸ்டைன் மூலமாக ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணிக்கும். அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் ஸ்டோர்டு இன் ரெக்டம் அண்ட் எஜெக்டடு த்ரூ ஆனஸ். எஜெக்ட் பண்ணி விட்டுரும் ஆனஸ் மூலமாக. அதே மாதிரி அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணிக்கும்னா ரெக்டமில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஒரு தடவை பிளட்டை சக் பண்ணிச்சு லீச் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டாக 1 இயர் எடுத்திருக்கும். இட் மே டேக் மோர் தென் எ இயர் ஃபார் த கம்ப்ளீட் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுல் மீல். நெக்ஸ்ட்டு லீச் ப்ரிவெண்ட் பிளட் கிளாட்டிங் பை செக்ரீட்டிங் எ ப்ரோட்டீன் கால்டு ஹிருடின். They also inject the anesthetic substance that prevent the host from feeling their bite. இப்போ ஒரு ஹோஸ்ட்டை போய் கடிச்சிது அப்படின்னா அதுக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸை ஹிருடின் அப்படிங்கிற இதை உள்ளே விட்டுடும். சரியா, இது என்ன பண்ணுன்னா டெம்பரவரி லாஸ் ஆஃப் சென்சேஷன் வந்து அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து என்ன தெரியாது, அந்த பெயின் எல்லாம் தெரியாது. See the digestive system of leech diagram. First part is jaws, second pharynx, esophagus, crab chambers are present. crab chamberலேருந்து 2 சைட்லேயும் பாருங்கள் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் நோன் அஸ் crab diverticula. கிராப் சேம்பர்லேயும் கிராப் டைவர்டிகுலாவிலேருந்து தான் வந்து தேவையான அளவு பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தென் ஸ்டொமக்கில் தான் டைஜஷன் நடக்குது. தென் இண்டஸ்டைன் என்ன பண்ணும், டைஜஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். தென் ரெக்டம்ஸோட மெயின் ஒர்க்கு என்ன அப்படின்னாக்கா வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆனஸ் மூலமாக வெளியே எக்ஸ்பெல் பண்ணிடும், அனுப்பி விட்டுரும். That's it with the lesson today, children. Again we will meet in the next video. Bye.